நாளும் கோளும் என்ன செய்யும்? நாம் முருகன் இருக்கையில் குரு சுக்கரன் ஜோதிடர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் வாழ்க வளமுடன் ஜோதிடர் ஸ்ரீ குருமுரளி. என்றும் தமிழ் கடவுளான முருகபெருமான் குரு வழியில் குருவை நேசிப்போம், குருவை போற்றுவோம். அன்பார்ந்த குருவாரை சென்றர்களே, எத்தனை பேருக்கு நம்முடைய தமிழ் கடவுளான முருகபெருமான பிடிக்கும்? கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட்ல முருகான்னு கொடுங்க. நம்முடைய கமெண்ட் செக்ஷன் எடுத்து பாருங்க, நம்முடைய முருகபெருமான கமெண்டா நிறைய இருக்கும். இப்ப பார்க்கக்கூடிய பயிற்சி எல்லாருமே சரி, இது ரொம்ப நாள் கிடையாது, கரெக்டா 15 நாள் தான் அந்த யோகம். எப்படி 15 நாள் யோகம்? சிவராஜ யோகமும் சுக்கிர பயிற்சியும் ரெண்டும் எப்படிப்பட்ட யோகத்தை கொடுக்க போகுது? எப்படி 15 நாளுக்குள்ள உங்க வாழ்க்கையில என்னென்ன யோகம் இருக்கு? சுக்கிர பகவான் சுயசாரம் வாங்கி போறார். சுக்கிர பகவான் பூரத்துல ஒரு மனிதனுக்கு ஆசை, பொன், பொருள், நகை, வீடு, பூமி எல்லாமே சுக்கிரன் தான். கால சக்கரத்துக்கு சிம்மத்துல சுக்கிரன். அது மட்டும் இல்லாம சூரியன், குரு, சிவராஜ யோகம் இந்த 15 நாள் அக்குருட்டா வேலை செய்யும். உங்க ஜாதகத்துல இந்த யோகம் இருக்குதா? சுக்கிர பகவான் எப்படி இருக்கிறார்? இந்த சிவராஜ யோகம் உங்க ஜாதகத்துல இருக்குதா? இத மட்டும் பார்த்துக்கிட்டு உள்ளவாங்க, உங்க வாழ்க்கையில எல்லாமே வெற்றியா மாறும். அது மட்டும் இல்லைங்க, உங்க நட்சத்திரத்துக்கு இந்த சுக்கிர பகவான் என்ன யோகத்தை இந்த 15 நாளுக்குள்ள கொடுக்க போறார்? அன்பார்ந்த கன்னி ராசி என்பர்களே, பொதுவாக கன்னி ராசி கால சக்கரத்தின் 6வது ராசி தான் இந்த கன்னி ராசி. எப்படி கால புருஷனுடைய 6வது ராசி கன்னி ராசி. எப்போதுமே பாருங்க, ஒரு ஆக்டிவிட்டா, ஒரு சுறுசுறுப்பா, பயங்கரமான ஒரு சிந்தனையான குணம், திறமையான குணம் கன்னி ராசியை பொறுத்தவரை சூப்பரா இருக்கும். இவங்கள மாதிரி யாரும் அறிவா திங்க் பண்ண முடியாதுங்க கன்னிராசியை பொறுத்தவரை. ஒருத்தரை பார்த்த உடனே கவர்ந்துருவாங்க கன்னிராசிகளை. அப்படி ஒருத்தரை பார்த்த உடனே கவரக்கூடிய குணம் கன்னிராசியை பொறுத்தவரை அதிகமா உண்டு உண்டு உண்டு. எல்லா கலைகளையுமே டக்குன்னு கத்துக்குவாங்க. ரொம்ப பிடிச்ச விஷயமே எல்லா கலையுமே டக்குன்னு கத்துக்கூடிய ஒரு மனப்பக்குவம் இந்த கன்னிராசியை பொறுத்தவரை சூப்பரா இருக்கும். அப்படிப்பட்ட கன்னி ராசி அன்பர்களுக்கு வரக்கூடிய இந்த சுக்கிர பகவானுடைய கிரக பயிற்சி நல்லா தெரிஞ்சுக்கோங்க. உங்களுடைய ஜாதகத்துல இப்ப எப்படி சுக்கிரன் இருக்காரோ, இது 15 நாளுக்குள்ள அந்த யோகம் சுயசாரம் வாங்கி இந்த சிவராஜ யோகம் ரெண்டுமே சேர்ந்து இருக்கு. நீங்க வீடியோ மிஸ் பண்ணிடாதீங்க. ஏன்னா ஒரு மனிதனுக்கு டக்குன்னு பணம், பொருள், திடீர் யோகம் வரலாம், சுக்கிர பகவான் வந்தாதான் முடியும். வேற எந்த கிரகத்தாலும் முடியாது. ஏன்னா ஒரு மனிதனுக்கு மனைவி, குடும்பம், மக்கள் எல்லாமே சுக்கிரன் தான். ஆசையை காட்டுறதே சுக்கிரன் தாங்க. அதனால இந்த வீடியோ மிஸ் பண்ணாதீங்க. மிகப்பெரிய ஒரு மாற்றம் 15 நாள் தான், சரியான டைம், மிஸ் பண்ணிடாதீங்க. உங்களுக்கு ஜாதகத்துல எப்படி பார்க்கறது, எப்படி இருக்கா சுக்கிரபானம், இதை மட்டும் பாத்துங்க. உங்களுக்கு ராசி பிரகாரம் பாத்தீங்கன்னா, ஏன்னா நாளைக்கு என்ன நடக்கணும் சுக்கிரபானம் தான் நீங்க பார்க்கணும். ஏன்னா வருமானத்தை கட்டுறது சுக்கிரன். உங்களுக்கு நாளைக்கு நாளை கழிச்சு என்ன நடக்கணும், வருமானத்தை நீங்க பார்க்கணும், சுக்கிரபானம் தான் பார்க்கணும். அப்ப சுக்கிர புத்தியோ சுக்கிர தசை வந்தா நல்ல ஒரு மாற்றம் உண்டு. ஏன்னா 2ஆம் இடத்துக்கு அவர் தான் அதிபதி, அடுத்து 9ஆம் இடத்துக்கு அவர் தான். நல்லவர் கெட்டவரே கிடையாது உங்க ராசிக்கு. சுக்கிரன் முழுக்க 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 நல்லது மட்டும் தான் செய்வார். 2 நாள் குடும்பம், வருமானம், இன்கம், இடம், பூமி, சொத்து எல்லாமே யாரு? சுக்கிரன் தான். அடுத்து 9 உங்களுடைய அப்பா, எப்படி பாக்கியம், எதிர்பாராம ஒரு கெட்டதை தவிர்த்து நல்லது நடக்கிறது, திடீர் யோகம், மேல் படிப்பு, பட்ட படிப்பு, அந்தஸ்து, கௌரவம், நிறைய குடும்பத்துக்கு நல்ல விஷயம், நல்ல காரியம் நடக்கிறது எல்லாமே இந்த 9ஆம் இடம் தான். அப்படிப்பட்ட சுக்கிர பகவான் பாருங்க, மகாலட்சுமி யோகத்துல 12ஆம் இடத்துல சூப்பரா உட்காந்துருக்காரு. ஆனா இதுக்கு முன்னாடியே பலன் நான் சரியா செய்யல, கன்னிராசிக்கு கிடையவே கிடையாது. ஏன்னா புதன் வக்ரத்துல இருந்தார். புதன் வக்கரமே ஆகக்கூடாது. ஆனா இவருடைய உடம்பு நிறைய பேர் மருத்துவமனைக்கு போகாதால இல்லை, நீங்க கேட்டு பாத்துக்குங்க. கன்னிராசியை பொறுத்தவரை எத்தனை பேர் மருத்துவ செலவு பண்ண மட்டும் கேட்டு பாருங்க. இதுல மறுப்பே சொல்ல மாட்டாங்க. நிறைய பேர் கடுமையான செலவு பார்த்துட்டாங்க. தொழில் ரீதியா நிறைய இழப்புகளை சந்திச்சுட்டாங்க. பெருங்கொண்ட பணத்தை இழந்துட்டாங்க. நல்ல வருமானம் குடும்பத்துல இல்ல. நீங்க செக் பண்ணியே பாத்துக்குங்க. எதை எடுத்தாலும் தடங்கள், தாமதம், பிரச்சனை எல்லாமே ஒரு எனக்கு நிம்மதி இல்லை, ஒரு குழப்பத்துல இருக்கேன், என்னால கரெக்டா ஒரு முடிவு பண்ணி இறங்க முடியல அப்படிங்கிற தடுமாற்றத்துக்கு போனது கண்டிதான். உடைய லாபம், வருமானம், பொருளாதாரம், நல்ல வேலை இல்லை, 2 மாசம் வேலை இல்லை. நீங்க கேட்டுக்குங்க. எத்தனை பேர் கன்னிராசியை பொறுத்தாலும் சரி இப்ப ரீசெண்டா வேலையை விட்டாங்களா, இல்ல வேலை உதவியில பிரச்சனை வந்துச்சா மட்டும் கேட்டு பாருங்க. நான் சொல்றது 30 நாளுக்கு முன்னாடி படிப்பு, கல்வி, வேலை, தொழில், உத்தியோகம் எதாச்சும் ஒரு தடங்களை இவங்க சந்திச்சிருப்பாங்க. சரியா இருந்திருக்காது.
ஒரு தடையை சந்திச்சிருப்பாங்க. அதுக்கான அமைப்பு இருந்திருக்கும். நீங்க கேட்டு பாத்துக்கோங்க. அரசாங்க வேலைக்கா இருக்கட்டும், இல்ல தனியார் வேலையா இருக்கட்டும், எல்லாத்துலயும் சரி, தொழில் ரீதியா இருக்கட்டும், இடம் பூமியில ஏதாச்சும் ஒரு கழகமோ போட்டியோ போட்டாமோ அவமானமோ தடங்களோ கண்டிப்பா இதை சந்திச்சிருப்பாங்க. இது நம்ம ஏன் சொல்றோம், நமக்கு நிறைய ஜாதகம் கொடுத்தது கன்னிராசிக்காரங்க. ஒரு ஜாதகம் கொடுத்தா எனக்கு குடும்ப ஜாதகம் கொடுத்துருக்காங்க. இப்ப பாருங்க எல்லாமே நிறைய விஷயம் மாறுது பாருங்க. ஒரே விஷயம் தான். நான் ஏன் இந்த வீடியோ இப்போ உங்களுக்கு பதிவு பண்றேன்னா, சுக்கிரன் சுயசாரம் வாங்குறார். நான் சொன்னல 12ஆம் இடத்துல மகாலட்சுமி யோகம், இந்த சிவராஜ் யோகம் கடுமையா வேலை செய்யுங்க. 15 நாள் குழந்தை யோகம் வரும், பணம் வருங்க, சேமிப்பு நல்லா இருக்குங்க. சுயசாரம் சுக்கிரன் 2ஆம் வீட்டு அதிபதி, 2ஆம் வீட்டு அதிபதி சாரத்துல இருக்கிறதுனால எவ்வளவு பெரிய கடன் இருந்தாலும் கடனை நீங்க பேஸ் பண்ணி முடிப்பிய பாருங்க. இந்த எண்டுக்குள்ள இந்த சுக்கிர பயிற்சி முடியறதுக்குள்ள நான் சொல்றேன், அதுக்கான தருணம் உங்களுக்கு உண்டு 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 உண்டே. எப்படி பொருள், வீட்டுக்கு ஏதாச்சும் ஒரு பொருள் வாங்குவீங்க, இல்ல ஏதாச்சும் இடம் வாங்குவீங்க, ஏதாவது ஒரு பிளான் உங்க மனசுக்குள்ள ஓடுது, அது இப்ப சக்சஸ் ஆக போகுது. பணம், பொருள், வீடு, இடம், பூமி, இது மாதிரி வாங்குறது பண்றது எல்லாமே நீங்க பிளான் பண்ணுங்க. இப்போ ஒரு செலவு பண்ண இதுல நீங்க காசு பணத்தை போட ரெடியா இருக்கணும். எத்தனை பேருக்கு இடம் விற்க முடியாத இடம் விற்கணும்னு ஆசை இருக்கு, வித்துருவீங்க. உங்க அப்பா சொத்து தாத்தா சொந்த வழக்கு இருக்கு, அதை சரி பண்ணிடுவீங்க. ஏன்னா இப்ப செலவு பண்ணியே ஆகணும், அதுல ஒரு மாற்றம் வரும். அரசாங்க வேலை கிடைச்சிடும் குடும்பத்துல. உங்க அப்பாவோடய அம்மாவோடய யாருக்காச்சும் ஒரு வேலை, அரசாங்க வேலை உங்க பக்கம் கரெக்டா இந்த சுக்கிர பயிற்சி முடியறதுக்குள்ள உங்களுக்கு அரசாங்க வேலை குடும்பத்துல வந்துடும் சொல்லுங்க. அது மட்டும் இல்லைங்க, வெளிநாடு வெளியூர்ல வேலை பாக்குறீங்கன்னா அந்த கண்டசனி புழிஞ்சு வேலை வந்து தடங்க இல்லாம வேலை இல்லாம உங்களை பண்ணி வச்சிருக்குல்ல, இனிமே பண்ணாது. இப்பதானே குரு பயிற்சி இப்பதானே பாக்குறாரு, இப்ப கொடுப்பாரு பாருங்க ப்ரொமோஷனான வேலையை. நல்லா பாத்துங்க, பாக்கியாதிபதியான சுக்கிர பகவான் நேரா 6ஆம் இடத்தை பாக்குறாரு. 6ல ராகு இருக்குங்க, அங்க ராக பாக்குறாரு சுக்கிரன். ஏன்னா 2, 9 உங்களுக்கு நல்லா அனுகூலமான வேலை, சூப்பரான வேலை, ப்ரமோஷனான வேலை, இது எல்லாமே இந்த சுக்கிர பயிற்சி முடிவுல கண்டிப்பா வீட்டை தேடி வரும். வெளிநாடு வேலை பாக்குறாங்களா, அவங்க அந்த விசா பிரச்சனை, சொந்த ஊர் பிரச்சனை எல்லாமே சரியா சொல்லுங்க. நிறைய பேர் வேற கண்ட்ரி விட்டே கண்ட்ரி மாறிடுவாங்க. அதுக்கான சான்ஸ் நிறைய இருக்கு, நிறைய ஒரு மாற்றம் இருக்கு. உங்களுடைய உடம்பு ஆரோக்கியம் நீங்க மருத்துவ சொல்லணும் நிறைய பண்ணிட்டு இனிமே மருத்துவ செலவு வராது, நல்ல ஒரு மாற்றம் வரும். படிப்புகளை படிக்கக்கூடிய மாணவர்கள் பாருங்க, அரசாங்க எக்ஸாம் எழுதுங்க, ரிசல்ட் எழுதுங்க, சூப்பரா இருக்கும். அரசியல் அரசாங்கம் மாணவ மொழியெல்லாம் சூப்பரா இருக்கும். நிறைய மாணவர்களுக்கு படிப்பை பத்தி கவலை பத்தி இனிமே எந்த ஒரு தரங்களும் வராது. 23 இன்னும் எந்த ஒரு பிரச்சனையும் வராது, நல்ல ஒரு மாற்றமா இருக்கு. திடீர் யோகங்கள், நிறைய பேர் லாட்ரி எடுக்கணும் இருக்கீங்களா, கண்டிப்பா எடுங்க. ஜாதத்தை பாருங்க, தசாபதியை பார்த்துட்டு கண்டிப்பா லாட்ரி சீட் எடுங்க, கண்டிப்பா அடிச்சிடும். அதுக்காண்டி அதிலே பணத்தை போட்டு வரைய பண்ணாம ஜாதத்தை பார்த்து மூவ் பண்றது ரொம்ப நல்லது. ஏன்னா சுக்கிரன் சுயசாரம் வரும்போது கண்டிப்பா பணமோ பொருளோ நகையோ ஏதோ வீட்டுல குடும்பத்துல வரப்போகுது, அதுக்கான சான்ஸ் நிறைய இருக்கு. அதனால சொல்றேன். ஏன்னா மகாலட்சுமி யோகம் சொன்னீங்க பாத்தீங்களா, அது இல்லாம குரு 11ஆம் இடத்துக்கு நோக்கி வர்றாரு, லாபத்தை நோக்கி வர்றாரு. பெருங்கொண்ட போனா இன்கம் ஏதோ லாட்ரி யோகமோ திடீர் யோகமோ இல்ல வீடோ இடமோ பூமியோ ஒரு சுப செலவு நீங்க பண்ண போறீங்க, இதை நோட் பண்ணி வச்சுங்க, கண்டிப்பா நடக்கும் உங்களுக்கு. இல்ல பதவி உயர்வு ஏதாச்சும் வரும். தொழில் ரீதியா நீங்க தைரியம் இறங்கி பாருங்க, தொழில எந்த ஒரு நஷ்டம் உங்களுக்கு வராது. கண்டசனி மட்டும் சனி பவன் மட்டும் எப்படி இருக்க மட்டும் பார்த்துட்டு இறங்க, தொழில எந்த ஒரு நஷ்டம் வராது, எந்த தடங்களும் வராது, நல்ல ஒரு மாற்றம் தேடி வரும். தொழில் ரீதியா சொல்றேன். மாமன மாமிய ஒரு கணவன் மனைவி ஒற்றுமை, நீங்க கவலைப்படாதீங்க. திருமண வாழ்க்கை ரொம்ப பாதிக்காது, நல்ல அனுகூலம் தேடி வரும். பெண்களுக்கு மிகப்பெரிய வெற்றியை கொடுத்துருவாரு, நிறைய நல்ல வெற்றி தேடி வரும். எந்த காரியத்தாலும் மிகப்பெரிய வெற்றி உண்டு. அதே மாதிரி லாட்ரி சீட் இருக்கும், தைரியமா இருக்குங்க, கண்டிப்பா ஒரு மாற்றம், கண்டிப்பா யோகங்கள் இந்த நேரத்துல இருக்குது. ஏன்னா எல்லா கிரகம் 11ஆம் இடத்துல தான் சொல்றேன், வெளிநாட்டுல தான் சரி இங்க இருந்தா சரி நிறைய லாட்ரி யோகம் மூவ் பண்ணா கண்டிப்பா வாய்ப்பு இருக்கு. கமிஷனி வியாபாரம் சூப்பரா இருக்கும், மெயின் ஐடிஐ ஃபீல்டு, கமிஷனி வியாபாரம், நெருப்பு சார்ந்த வேலை, இரும்பு சார்ந்த வேலை, ஷேர் மார்க்கெட்டிங், இந்த துறையெல்லாம் பட்டை கிளப்புங்க. எல்லாருமே உங்க ஜாதகத்தை எடுத்து பார்த்துக்கிட்டு இந்த சுக்கிர பயிற்சி மிஸ் பண்ணாதீங்க, மிகப்பெரிய வெற்றி இருக்கு. இப்ப நட்சத்திர பலம் பாத்தீங்கன்னா, முதல் நட்சத்திரம் உத்திரத்துல பிறந்தவங்க, தைரியமான குணம், தன்னம்பிக்கையான குணம், திறமையான குணம், அறிவான குணம், பொய் சொல்ல மாட்டாங்க, ஏமாத்த மாட்டாங்க. ஆனா இதுக்கு முன்னாடி லாபம், வருமானம், தொழில், இன்கம் எதுவுமே சரியா இல்லை. எல்லாமே கஷ்டப்பட்டீங்க, அவமானம் பார்த்தீங்க, பிரச்சனையை பார்த்தீங்க, போட்டியை பார்த்தீங்க, நிறைய தடங்களை பார்த்தீங்கன்னா அந்த உத்திரத்துல பிறந்தவங்க தான். இனிமே பார்க்க மாட்டீங்க. இனிமே வருமானம் நல்லா இருக்கும், வேலை நல்லா இருக்கும், உத்தியோகம் நல்லா இருக்கும், வெளிநாடு போவீங்க, வெளியூர் போவீங்க, படிப்புகள் ஒரு மாற்றம் பார்ப்பீங்க, தொழில ஒரு மாற்றம் பார்ப்பீங்க, எல்லாமே சூப்பரா இருக்கு. உத்திரத்துல பிறந்தவங்க எந்த ஒரு கெட்டதை என்னால சொல்ல முடியல. ஏன்னா எல்லாமே உங்களுக்கு நல்லதா வருது. நீங்க ஜாதக பார்த்து தசாபதி மூவ் பண்ணுங்க, உத்திரத்துல பிறந்தவங்க நல்ல ஒரு மாற்றம் கண்டிப்பா உண்டு. அடுத்து அஸ்தனத்துல பிறந்தவங்க எப்போதுமே கற்பனை, குடும்பம், ஃபேமிலி இதை பத்தி நிறைய சிந்தனை இருக்கும். குடும்பத்துக்காக தன்னைத்தானே அர்ப்பணிக்கக்கூடிய ஒரே கேரக்டர் இந்த அஸ்தத்துல பிறந்தவங்க மட்டும் தான். இனிமே நல்ல ஒரு அனுபவம் தேடி வருது. எப்படி பணமோ பொருளோ நகையோ சேமிப்போ, மெயினா அந்த கலைத்துறை, இசைத்துறை, உணவுத்துறை, ஷேர் மார்க்கெட்டிங், ஐடிஐ ஃபீல்டு, டீச்சிங் துறை, ஒரு லீடரான ஒரு பொசிஷன் நீங்க போக போறீங்க. இந்த சிவராஜ் யோகம் பயங்கரமா வேலை செய்யுது. பார்த்துக்கு எல்லாமே இந்த மாசம் எல்லாமே உங்களுக்கு இந்த சுக்கிர பயிற்சி எல்லாமே ஒரு லாப வருமானத்தை கொடுத்துக்கிட்டே இருக்கும், நல்ல ஒரு மாற்றம் தேடி வரும். பார்த்து
அடுத்து சித்திரத்துல பாருங்க, தைரியமான குணம், தன்னம்பிக்கையான குணம், திறமையான குணம், அறிவான குணம், பொய் சொல்ல மாட்டாங்க, ஏமாத்த மாட்டாங்க, யாரையும் கை கட்டி நிக்க மாட்டாங்க, நல்ல ஒரு திங்க் பண்ணக்கூடிய குணம் நிறைய இருக்கு. சித்திரத்துல பாருங்க எல்லாத்துக்குமே இப்ப எல்லாம் எதை எடுத்தாலும் சரி, நான் ஓப்பனா சொல்றேன், சித்திரத்துல பாருங்க எதை எடுத்தாலும் சரி நல்ல ஒரு அனுகூலம், நல்ல விஷயம், நல்ல காரியம் குடும்பத்துல கண்டிப்பா நடக்க போகுது. இதுக்கு மாதிரி நிறைய கெட்டதை பார்த்துட்டீங்க, வருமானம் சரியில்லை, பொருளாதாரம் சரியில்லை, நல்ல வேலை இல்லை, நிறைய பிரச்சனை, போட்டி, அவமானம் நிறைய சந்திச்சு இனிமேல் சந்திக்க மாட்டீங்க. நீங்க எதை எடுத்தாலும் சரி, இந்த சுக்கிர பேச்சுல பாருங்க லாபம், வருமானம், தொழில், இன்கம், சொந்த கால நிற்கக்கூடிய தகுதி சூப்பராக இருக்கும். மெயினா பாருங்க இந்த கட்டிடத்தால் துறை, அது எலக்ட்ரிக்கல் ஃபீல்டு, இது வெளிநாட்டுல வேலை பார்க்குறவங்க, நெருப்பு சார்ந்த வேலை, இந்த கமிஷன் வியாபாரம் எல்லாமே சூப்பரா இருக்கும். எந்த காரியத்தாலும் உங்க பக்கம் வெற்றிகள் தேடி வரும்.